தோல்வி பயம் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஊர் ஊராக சென்று வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் விரோத திமுக அரசை வீட்டிற்கு அனுப்புவதே தங்கள் நோக்கம் என தெரிவித்தார். எங்களுடைய குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழக அரசை, மக்கள் விரோத அரசை, மக்கள் விரும்பாத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதான் எங்களுடைய கோரிக்கை. தேர்தலுக்காக தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணக்கூடிய கட்சி திமுக. இப்போ இல்லந்தோறும் போறோம்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஆரம்பிச்சாங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஆரம்பிச்சாங்க. எல்லா சட்டமன்றங்களிலும் 10 கோரிக்கைகளை கொடுக்கணும்னு சொன்னாங்க. எந்த தொகுதியிலுமே அந்த உங்கள் தொகுதி முதல்வர் திட்டம் எங்கேயுமே முழுசா நிறைவேற்றப்படல. இது தேர்தல் வர்றதுனால அப்படி செய்யறாங்க. தேர்தலுக்கு முன்னால, சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்னால் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் 3 வருஷம் கொடுக்கவே இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகுதான் 6 மாதம் முன்னாடி அறிவிச்சு 1000 ரூபா அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, அது குடும்ப பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. எது குடும்ப பெண்கள், எது தகுதி உள்ள பெண்கள்னு முதலமைச்சர் நினைக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி அவங்க தேர்தலை முன்னிறுத்தி சில திட்டங்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க.